வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம புதுக்கோட்டை சமையல்ல பீன்ஸ் முட்டை பொரியல். இந்த பீன்ஸ் முட்டை பொரியலை ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். பீன்ஸ் முட்டை பொரியலுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 200 கிராம் பீன்ஸ் எடுத்து சின்னமாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி ரெண்டையுமே சின்ன சின்னமாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி, அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாயை சின்னமாக நறுக்கி வச்சுருக்கேன். சோம்பு அரை டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன், கறி மசாலா தூள் அரை டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, 3 முட்டை எடுத்திருக்கேன். இந்த 3 முட்டையும் நல்லா அடித்து எடுத்துக்கலாம். முட்டையை நல்லா கலக்கி எடுத்தாச்சு. இப்போ நம்ம பீன்ஸ் முட்டை பொரியல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நல்லா காயட்டும். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் சோம்பு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா இப்போ கலந்து விட்டுறலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்தோடனே தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பீன்ஸ் சேர்த்துக்கலாம். பீன்ஸ் வதங்கிட்டு இருக்கும்போதே மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும் பீன்ஸு. பீன்ஸ் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் கலந்து வச்சிருக்கிற முட்டையை சேர்த்துக்கலாம். அடுப்பை ஸ்லோவில் வச்சுக்கோங்க. இப்போ கலந்து விடலாம். முட்டை வெந்துட்டு இருக்கும்போதே கறி மசாலா தூள் சேர்த்துக்கலாம்.
அது கூடவே மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் நல்லா இப்போ கலந்து விட்டுறலாம். பீன்ஸ் முட்டை பொரியல் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தூவி கலரி விட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக பீன்ஸ் முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பீன்ஸ் முட்டை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா புதுக்கோட்டை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.